அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். மோசடி செய்த ஒவ்வொருவனுக்கும் மறுமை நாளில் ஒரு கொடி கொடுக்கப்படும். அது அவன் மோசடிக்காரன் என்பதற்கான அடையாளமாகும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி. ஹதீஸ் எண்கள் 3186 மற்றும் 3187. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகில் வாழ்ந்த காலங்களில் யாரெல்லாம் நன்மை செய்தார்களோ அவர்களை சில அடையாளங்களை கொண்டு அல்லாஹ் கண்ணியப்படுத்துவது போன்று, யாரெல்லாம் தீமை செய்தார்களோ அவர்களை சில அடையாளங்களை கொண்டு இழிவுபடுத்துவான். அந்த வகையில் உலகில் வாழ்ந்த காலங்களில் யாரெல்லாம் மோசடிக்காரர்களாக இருந்தார்களோ, அதாவது மற்றவருடைய பொருள், உரிமை ஆகியவற்றில் மோசடி செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கொடியை கொடுப்பான். யாருடைய கைகளில் அந்த கொடி இருக்கிறதோ அவர் உலகில் மோசடிக்காரராக இருந்தார் என்பது அடையாளமாக இருக்கும். அந்த அடையாளத்தை கொண்டு அல்லாஹ் அவரை இழிவுபடுத்துவான் என்பதை இந்த ஹதீஸ் விளக்குகிறது. அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.